அம்மா படாத பாடுபட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடித்தம்மா. உன் பொண்ணுக்கெல்லாம் கூட மாப்பிள்ளை கிடைக்குது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? பொன்னுச்சாமி, வயசை பத்தி எல்லாம் பேசாதே. வந்த விஷயத்துக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நம்ம நிர்மலாமா தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாங்க. அப்படியா? வர்ற தை மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். தை மாசம் 5ஆம் தேதி. ஓகே, எப்படி நிர்மலாவை தலைமை தாங்க வச்சிடுறேன். இல்லைன்னு சொன்னா காஃபில சக்கரை அதிகமா இருக்கும், குழம்புல உப்பு கம்மியா இருக்கும். எதுக்கு பாவம் கூட வம்பு? ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருப்பான்? சுமாராதான் இருப்பான் இல்ல? எப்படி இருந்தா என்ன? அவசரமா கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? செந்தாமரை வார பத்திரிகையில இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அவங்க ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அதுல புராணத்துல, இதிகாசத்துல, சரித்திரத்துல உள்ள பெண்கள்ல யாரு சிறந்தவன்னு பேசணுமா. அதுல வெற்றி அடைஞ்சா என் படத்தை அச்சையில போடுவாங்களாம். அது எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஐயோ, ரொம்ப பெரிய கௌரவம் அது. போன வாரம் அந்த பத்திரிகை அட்டையில ஒரு குரங்கு படம் போட்டிருந்தான். அந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டு நல்லாவே இருந்தது. நல்ல கௌரவம் தான் அது. ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த நிகழ்ச்சியில என்னோட கலந்துக்க போற மத்த பெண்களை நீங்க சரி கட்டணும். சரி கட்டுறதுக்காக தானே தொப்பியும் தலையுமா வந்திருக்கேன். தொப்பிக்குள்ள போட வேண்டியது நீங்க போட்டீங்கன்னா தலைக்குள்ள இருக்கிறது தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, அவங்க எல்லாம் என்ன சொல்லி சரி கட்டு? உலகத்திலேயே புகழ்பெற்ற பெண்மணி ஜான்சி ராணின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க யாரும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது. ஆமா, யாரெல்லாம் வராங்க? மிஸ்ஸஸ் அபிராம சுந்தரி, பெரிய எழுத்தாளராச்சு. மீனாட்சி தெய்வநாயகம், தெய்வநாயகம் பொண்டாட்டி போயிட்டு, அப்புறம் மிஸ் மார்கரெட், மார்கரெட் பொண்டாட்டி, மார்கரெட் பொண்டாட்டிக்கு பொண்ணு. மத்தவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. உங்க அதிர்ஷ்டம், இவங்க எல்லாருமே பேரும் புகழும் உள்ளவங்க தானே தவிர பணமும் வசதியும் இருக்கிறவங்க இல்ல. சுலபமா வளைச்சு போடலாம். இதுல 10,000 இருக்கு, பார்த்து முடிச்சுங்க. கவலைப்படாதீங்க, 10,000 நான் ரொம்ப சுலபமா முடிச்சிடுவேன். ஆமா, நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்க. யார் வேணும்னாலும் கலந்துக்கலாமா? தாராளமா, யார் வேணாலும் வரலாம். ஜான்சி ராணிதான் சிறந்த பெண்மணி என்ற கருத்தை திருமதி நிர்மலாவும், வாசுகிதான் சிறந்த பெண்மணி என்ற கருத்தை திரு கோபிநாத் அவர்களும் தெரிவித்தார்கள். இவர்களில் யாருக்கு உங்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். திருமதி நிர்மலாவை ஆதரிப்பவர்கள் கைகளை தூக்கலாம். தேவையில்லை. நான் ஒரு விவாதத்துக்காகத்தான் வாசுகியை புகழ்ந்து பாடினே தவிர சிறந்த பெண்மணி ஜான்சி ராணி தாங்கிறது என்னோட கருத்து. ஆஃப்டர் ஆல் யுவர் ஆல்சோ ஹஸ்பண்ட். உங்க தைரியம் இவ்வளவுதானே? வாசுகி தன் கணவனுக்கு மட்டுமே சேவை செய்து புகழடைஞ்சாங்க. ஆனா ஜான்சி ராணியோ நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதனால ஆல்ரைட். கணவனுடைய நன்மைக்காக பாடுபட்ட வாசுகியை போல் மனைவியினுடைய நன்மைக்காக பாடுபடும் கணவன்மார்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் இந்த தம்பதிகளை பற்றி கூறவில்லை. ஜான்சி ராணிதான் சிறந்த பெண்மணி என்ற கருத்தை எதிர்ப்பாளர் திரு கோபிநாத் அவர்களே ஏற்றுக்கொண்டு விட்டபடியால் நிர்மலா அவர்கள் தான் வெற்றி பெற்றார் என்று தீர்ப்பளிக்கிறேன். நிர்மலா கோபி தம்பதிகளுக்கு கல்கத்தாவில ஸ்வரூபா நாராயணன் அப்படின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. சரி, அதை வச்சு நான் ஒரு வேலை செய்யறேன்ப்பா. வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கான எங்கெல்லாம் தேடி அலையிறது. உடனே என் கூட புறப்படுங்க. எங்க? என்ன விஷயம்? இந்தியாவிலேயே உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்குங்கிறது என்னோட ஆசை. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதுக்காகவே சங்கத் தலைவர் சுரூபா நாராயணன் கல்கத்தாவுன்னு வந்திருக்காங்க. என்ன பேட் லக் பாருங்க. உங்களை தேர்ந்தெடுக்க விடாத ஒரு கூட்டமே சதி பண்ணுது. அதுக்கு முன்னால நாம அவங்க சந்திச்சோம். மண்டலூர் பக்கத்துல ஒரு பிரைவேட் பங்களாவில். ஐயோ, பேசிட்டு இருக்க நேரம் கிளம்புங்க. வாங்க மேடம், வாங்க. யாரையும் காணோம். ஹலோ, சரியா போச்சு பாத்தீங்களா? உங்களை சிறந்த பெண்மணியா தேர்ந்தெடுக்க விடாம ஒரு கூட்டமே சதி பண்ணுதுன்னு சொன்னேன். இப்படி தனியா எடுத்துட்டாங்களே, தப்பிக்கிறதுக்காக வழி இருக்க பாருங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். மீனாட்சி, நிர்மலா மன்றத்துக்கும் வரலையா? சுந்தரி அம்மா சொன்ன எல்லா இடத்துலயும் போன் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்களே. அவ எங்க போனாலும் என்ன கூட்டிக்கிட்டு தான் போவான்.
இல்லைன்னா இந்நேரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாவது போவா. எனக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டாளே. எனக்கு ஒண்ணுமே ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே. இதுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ? மேடம், ஐ எம் வெரி சாரி. எல்லா இடத்தையும் லாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க அந்த ரூமுக்கு போய் கனவு சாப்பாடு போட்டு படுத்துங்க. நீங்க புறப்படுறதுக்கு நான் எப்படி ஏற்பாடு பண்றேன்? வெரி குட். நான் சொன்ன மாதிரி என்ன? ஓகே மேடம், மேடம் ப்ளீஸ், மேடம் கதவுங்க. மேடம், மேடம் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுதான் கண்ணை முடிச்சு பாக்குறேன். யாரோ கதவை திறந்து போட்டு ஓடிட்டாங்க. ஏதோ பர்பஸுக்காக நம்ம 2 பேரும் பூட்டி வச்சிருக்காங்க. அது சால்வ் ஆனவங்க கதவை திறந்துட்டாங்க. விடிய விடிய இந்த இடத்துல பூட்டி வச்சுட்டாங்களே. என்ன காணாம எங்க வீட்டுல எல்லாரும் பதறி போயிருப்பாங்க. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல நான் சும்மா விட போறதில்ல. அந்த சதிகாரங்களை ஒழிச்சு கட்ட. ஹலோ, யாரு? ஹலோ, கோபி வீடு தானே? ஆமா, நான் ஒரு தம்பி தான் பேசுறேன். உங்க அண்ணன் மனைவி நிர்மலா வண்டலூர் ரோட்ல உள்ள ஒரு பங்களாவுல நேத்து ராத்திரி பூரா தனியா ஒருத்தனோட தங்கி இருந்தான். நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கேவலமான பொண்டாட்டி வாச்சிருக்க கூடாது. ஹலோ, நீங்க யாரு? போன் யாருக்கு? நாம வாங்கி போட்டிருந்தோமே ஒரு ரோஜா தோட்டம். அதுக்கு வேலி சரியில்லாததால வெள்ளாடு நுழைஞ்சிருச்சு. எல்லாமே பாழாயிடுச்சு. அது இனிமே விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். நிர்மலா, விடிய விடிய வீட்டுக்கு வராம எங்கடி போனேன்? சொல்லுடி. உன்னை காணலேன்னு நாங்க துடிச்சு போயிட்டோமேம்மா. எங்க போனேன்? என்னமா நடந்தது? சொல்லு. இவங்க ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. நடந்ததை நானே சொல்றேன். ஒருத்தர் சந்திக்க நானே உங்களை வெளியூர் போனோம். போன இடத்துல யாரோ வேணும்னே சதி பண்ணி எங்க 2 பேரையும் ராத்திரி புறா ஒரு பங்கால பூட்டி வச்சுட்டாங்க. அடி பாவி. அப்புறம் சொல்றேன். ராத்திரி புறா இவங்களுக்கு பாதுகாப்பா தான் நான் இருந்தேன். யாரு எங்களை எதுக்காக பூட்டி வச்சாங்கன்னு தெரியல. இது விஷயமா நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். டேய், என்னடா? என்னையா சொன்னீங்க? ஆமாண்டா, நேத்து ராத்திரி உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடி எடுத்து வை. மிஸ்டர், எந்த மழுப்படும் தேவையில்லை. நடந்தது என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை ஏன் வாயால சொல்றதுக்கு அவமானமா இருக்குடா. மரியாதையா நீயே சொல்லிடு. டேய் ரவி, என்னடா அதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கண்ணா. நடந்தது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்றேன். நிர்மலா, எந்த ஒரு ரகசியத்தையும் நீண்ட நாள் மறைக்க முடியாதுங்கிறது உண்மையா போச்சு. இப்ப நாம நிஜத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மிஸ்டர் கோபி, விவகாரம் முத்திர பிறகு நான் விஷயத்தை மறைக்க விரும்பல. ஒரு காலத்துல நானும் உங்க மனைவியும் உயிருக்குயிரா காதலிச்சு. ஆரம்பத்துல நிர்மலா அவங்க கல்யாணம் செஞ்சுக்க மறுத்தது அவ குணத்துக்கு நீங்க எதிரிங்கிறதுனால இல்ல, என்னுடைய காதலிங்கிறதுனாலதான். எல்லாருடைய வற்புறுத்தலும் சேர்ந்து அவளை உங்க மனைவி ஆக்கிடுச்சு. உடல் உங்களோட வாழ்ந்தாலும் மனசு என்னோட தான் வாழ்ந்து ஒரு நாளாவது தனிமையில என்னோட தங்கி தம் வேதனைகளை எல்லாம் பயந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேற்று கூட்டிக்கிட்டு போனேன். கல்யாணமான பிறகு அவ சந்தோஷமா இருந்த ஒரே இரவு நேற்று ஒரு நாள் தான். கோபி, அவளை விவாகரத்து செய்ய நீங்க தயாரா இருந்தா அடுத்த நிமிஷமே வாழ வைக்க நான் தயாரா இருக்கேன். பாவி, எதையோ ஒழிச்சு போட்டு என் கழுத்துல தூக்கப்பட பாக்குறியே. நீ மனுஷன் தானா? சரி செஞ்சது யாரும் நம்பாதீங்க. இவனுடைய மூச்சு காசு கூட என் மேல பட்டதில்லை. என்ன நம்புங்களேன், என்ன நம்புங்க. நிர்மலா, கட்டின புருஷனை விட்டுட்டு அடுத்தவனுக்கு வாழ்க்கப்பட்டா ஊர்ல உன் புகழ் பாதிக்கப்படுமே நீ கவலைப்படுற. அதனால தானே இது நாள் வரைக்கும் நம்ம உறவை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். யாரோ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்காம என்னமா செய்ய முடியும்? தயவு செஞ்சு பாவி, என்ன சந்திக்கிற எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி பழகிறவனா, உதவி செய்ய வர்றவங்களை எல்லாம் உடன்பிறப்பா நினைக்கிறவனா. அப்பேற்பட்ட என்ன எவ்வளவு சாகசமா பேசி என் மேல பைய சுமத்திட்ட. நீ ஒரு காலம் விட மாட்டேன். இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய்.
என் மனைவி மேல கலங்க சுமத்திரம்னு வேணும்னு நீ கட்டிவிட்ட கதை. கதை இல்ல, இது உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றேன், கேட்டுட்டு தலையை குனிச்சிடாதீங்க. உங்க மனைவியோட முழங்காலுக்கு மேல நட்சத்திரம் மாதிரி ஒரு அழகான மச்சம் இருக்கும், அதுதான் ஆதாரம். என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, என் மகளை இப்ப நானே சந்தேகப்படுறேன். அம்மா, என்ன நீங்களே சந்தேகப்படுறீங்களா? பெத்த மகளை சந்தேகப்பட்டு தாயே மருமகன் கிட்ட சொல்ற கொடுமை உலகத்திலேயே முதல் தடவை இந்த வீட்டுல தாம்மா நடக்குது. ஒரு ராத்திரி பூரா எவனோடையோ தங்கிட்டு வந்த மனைவியை ஒரு புருஷன் உயிரோட விட்டு வச்சிருக்கிற அதிசயமும் இந்த வீட்டுல தான் முதல் தடவையா நடக்குது. அம்மா அம்மா, நான் புருஷனை விட புகழ பெருசா நினைச்சிருக்கலாம், ஆனா கத்தை விட நான் எதையுமே பெருசா நினைச்சதில்லம்மா, நினைச்சதே இல்லை. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. யார் குற்றவாளிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரியான நேரத்துல அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்தி என் கண்களை திறந்து விட்டீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு நான் கொடுக்க போற பரிசு இது யாருடைய சொல்லு. தெரியாது. சொல்லவே கழுத்துல மிதித்து கொள்ளுங்களேன். சொல்லு. நிர்மலாவோட சின்ன வயசு படம், அவளோட வாழ்க்கை வரலாறு இந்த படத்தோட பத்திரிகையில பிரசுரமாயிருக்கு. அதை நீ பாத்து, அதுல தெரிஞ்ச மச்சத்தை வச்சுத்தானே இந்த ஆதாரத்தை நீ சொன்ன. சொல்லு. ஆமா, நிர்மலாவை நீ விரும்பல, அவன் எனக்கு மனைவி ஆயிட்டான். அந்த வெறிய தீர்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு சதி நாடக ஆடின. இனிமே இங்க நின்று உன்னை கொள்ளாது கொண்டுடுவேன். அந்த பக்கம் மாப்பிள்ள, ஊரே காரி துப்புற அளவுக்கு இவளை கேவலப்படுத்த இருந்தா ஒரு அயோக்கியம். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம். கல்யாணம் ஆனதுல இருந்து அவளை கண்டிச்சு வைங்கன்னு நானும் எவ்வளவோ சொன்னேன். நீங்க கேட்கல, அவ போக்குக்கே விட்டு வச்சுட்டீங்க. பலன் இன்னைக்கு நாம எல்லாருமே தலை குனிஞ்சோம். இனிமே அவளுக்கு கடுமையான தண்டனை விரிச்சா மாப்பிள்ள, ஒண்ணு இவளை விட்டுட்டு நீங்க போயிடுங்க, இல்ல நாங்களாவது போயிடுறோம். ஆயுள் தண்டனை கைதிக்கு மரண தண்டனை விதிக்கிறது நியாயம் இல்லை. நான் சொல்லி நீங்க கேட்க போறதில்ல. ஆயுள் பூராம என்ன பிரிஞ்சிருக்கிற தண்டனை இவளுக்கு கொடுத்துட்டு நானே வெளியே போயிட்டேன். அதுக்கு இஷ்டப்பட்டவங்க என் கூட வாங்க. நானும் வரேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். நிர்மலா இப்படி வளர்ந்ததுக்கு நானும் ஒரு காரணம். ஊரே பார்த்து என் முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னால என் முகத்துல நானே காரி துப்பிக்கிறேன். எனக்கு புருஷனுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே.